தெய்வான எங்க போற? கடைக்கு போயிட்டு வரேன் கீர்த்தி. மாமா ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்காரு? 7 மணிக்கு முகூர்த்தம்ல. இல்ல, அவர் ஷர்ட்ல அயன் பண்ண கொடுத்துருக்காராம், அதான் போய் வாங்கிட்டு வரலான்னு. இன்னும் ஷர்ட்டே வாங்கிட்டு வரலையா? ஃபர்ஸ்ட் கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கதான் முன்னில எங்கேயோ சொன்னாரு. நானே போய் வாங்கிட்டு வரேன் இரு. ரொம்ப நக்கலா பேசுறா. நான் கை வீசிட்டு வரேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மாமா? எங்க மாமா காலையில ட்ரெஸ் கொடுத்தாங்க, கொடுக்குறீங்களா? ஆமா, காலைல புதுசு சாயங்காலம் கேட்பீங்க, போமா. உனக்கு நேத்தே ஃபங்க்ஷன் தெரியும்ல மாமா, நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல. இல்ல கீர்த்தி, அவர் சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். மறப்பீங்க. இதே உங்க மாமனார் வீட்டு ஃபங்க்ஷன்னா கரெக்டா ரெடியாகி கரெக்டா போயிருப்பேல மாமா. நம்ம வீடுங்கும் போது தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி பேசுற? நீ ஏன் கீர்த்தி இப்படிலாம் யோசிக்கிற? பின்ன என்ன, உங்க மாமனார் வீட்டு சைட்லாம் வசதியானவங்க, நீ கரெக்டா போயிருவ. நாங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க தானே, அதனால தானே உனக்கு இலக்காரமா போயிருச்சு. கீர்த்தனா, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் ரெடி ஆகணும், அவ்வளவுதானே. எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு. எங்க வாங்க. ஆமா, இந்த அயன் பாக்ஸ் எப்போ வாங்கினேன்? அது வாங்க, நான் ஆஃபர்ல வாங்கினேன். இப்படிதான் என் காசெல்லாம் கரியா போதா? டே முருகா, இந்த அயன் பாக்ஸை என் மருமக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காடா. இந்த மொனக்கடையில நீ அயன் பண்ண கொடுக்குறல துணி, அந்த காசுல பாதி ரேட் கூட இல்ல. சரி வாங்க போலாம். எப்படி மாமா இவ்வளவு சீக்கிரம் ரெடியான? அவன் ட்ரெஸ் நாளைக்கு தானே தரேன்னு சொன்னா. எல்லாம் இதாமா. நீ தான் இதெல்லாம் பண்ணியா? பின்ன ஏன் புருஷனுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இப்போ வாங்க ஃபங்க்ஷன் போலாம்.